ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சமையலுக்கு தேவையான முருங்கைக்காலாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. பூசணிக்காய் இருந்ததுங்க, அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆரோக்கிய சமையல் என்னன்னு பார்க்கலாம். கார்டன் டு கிச்சன் இவங்க தாங்க. சுட சுட சாதங்க, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவருங்க, நல்ல வாசம். இந்த காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கரும முருங்கைனாலே நல்ல வாசம், சுவை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. காய் மென்று சாப்பிட சாப்பிட நல்லா சுவையாக இருக்குங்க, சதைப்பற்றா இருந்தது. ஒரு சூப்பரான சாம்பாருங்க, முருங்கைக்காய் போட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூசணிக்காய் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பூசணிக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். பூசணிக்காய் இந்த மாதிரி பண்ணி சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய சத்து இருக்குங்க பூசணிக்காயில், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து தயிர் மசால்னு சொல்லுவோங்க. சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டுறதுங்க. இல்லை சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி தயிர் சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.